ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 111. இந்த பகுதியில் 118வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 13வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 13. ருத்ரோ பகுஷிர பப்ரோர் விஸ்வயோனிஷு சிஸ்ரவாக அமிர்த சாஸ்வதஸ்தானோர் வராரோகோ மகாதபாக. நாமம் 118. ஓம் விஸ்வயோனையே நமக. இதற்கு அனைத்து உயிர்களையும் அரவணைப்பவர் என்று பொருள். இதை ராமாவதாரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து பார்க்கலாம். ராவணவதம் முடிந்து புஷ்பக விமானத்தில் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வானரர்களோடும் விபீஷணனோடும் ராமன் அயோத்திக்கு சென்று கொண்டிருந்தார். செல்லும் வழியில் பிரயாகையில் உள்ள பரத்வாஜ ஆசிரமத்தில் விமானத்தை நிறுத்த சொன்னார். அப்போது அவர் சொன்னார், நான் வனவாச காலத்தில் பரத்வாஜரின் ஆசிரமத்திற்கு சென்றபோது அவர் எனக்கு விருந்தளிக்க ஆசைப்பட்டார். ஆனால் அப்போது வனவாசம் பூண்டிருந்தபடியால் வனவாச காலம் முடிந்த பின் வந்து விருந்து உண்பதாக அவருக்கு வாக்களித்திருந்தேன். அதனால் அனைவரும் வாருங்கள், அவரது ஆசிரமத்தில் விருந்து உண்டுவிட்டு அவரை மகிழ்வித்துவிட்டு அயோத்திக்கு செல்லலாம் என்று சொன்னார் ராமன். அதே போன்றே பிரயாகையில் விமானம் நிறுத்தப்பட்டது. வானரர்கள் புடைசூழ சீதாராமர்கள் பரத்வாஜரின் ஆசிரமத்தினுள் நுழைந்தார்கள். பரத்வாஜர் அவர்களை கண்டு மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். ராமர் தான் வந்த நோக்கத்தையும் தெரிவித்தார். உடனே மிகவும் மகிழ்ந்த பரத்வாஜர் தன்னுடைய தவ வலிமையால் தேவதைகளை வரவழைத்து விருந்துக்கான ஏற்பாடுகளை விரைந்து செய்தார். அப்போது அனுமனை அழைத்த ராமன், ஆஞ்சநேயா, அங்கே அயோத்தியில் பரதன் நமது வருகைக்காக காத்திருப்பான். நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்ற செய்தியை நீ பரதனிடம் போய் சொல்லிவிடு. இங்கே விருந்தை முடித்துக்கொண்டு நான் விரைவில் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். அனுமனும் உடனே வானில் பறந்து அயோத்தியை அடைந்து பரதனிடம் ராமனின் வருகையை பற்றி சொன்னார். அதாவது, ராமர் வந்து கொண்டிருக்கிறார், வழியில் பரத்வாஜரின் ஆசிரமத்தில் விருந்தை முடித்துக்கொண்டு விரைவில் அயோத்தி வருவார் என்று சொன்னார். இப்படி சொல்லிவிட்டு மீண்டும் பிரயாகைக்கு திரும்பினார் அனுமன். ஆனால் ராமன் என்ன நினைத்தார்? அனுமன் அப்படியே அயோத்தியில் தங்கிவிடுவார் என்று எண்ணினார் ராமன். அதனால் மற்ற வானரர்களோடு விருந்து உண்ண பந்தியில் அமர்ந்து விட்டார். பாதி பந்தி ஆகிக் கொண்டிருந்த நிலையில் அனுமன் ஆசிரமத்திற்குள் வந்தபடியால் அவர் அமர்வதற்கு இடமில்லை. அப்போது பரத்வாஜர் சொன்னார், அனுமனே, நீங்கள் அடுத்த பந்தியில் சாப்பிடலாம் என்று சொன்னார். ஆனால் ராமன் என்ன செய்தார் தெரியுமா? அனுமனை இங்கே வா என்று அழைத்த ராமன் தன் எதிரில் அமர சொன்னார். தான் சாப்பிட்டு கொண்டிருந்த வாழை இலையின் நடுப்பகுதியை தன் கையால் வருடினார். அதில் இடைநரம்பு உண்டானது. அதற்கு முன்பு வாழை இலையில் நடுவே நரம்பு கிடையாது என்று சொல்வர். இவ்வாறு வாழை இலையை 2 பகுதிகளாக பிரித்த ராமன் தான் உண்டு கொண்டிருந்த உணவின் ஒரு பகுதியை எடுத்து இலையின் மற்றொரு பகுதியில் வைத்து அனுமனை உண்ண சொன்னார். என்ன ஒரு பாக்கியம் அனுமனுக்கு கிடைத்திருக்கிறதல்லவா? இதை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் 5ஆம் பத்தில் 8ஆம் திருமொழியில் 2வது பாசுரத்தில் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். வாதாமாமகன் மார்க்கடம் விலங்கு மற்றோர் சாதி என்றொழிந்திலை உகந்து காதலாதாரம் கடலினும் பெருகச் செய் தகவினுக்கு இல்லை கைமாறென்று கோதில் வாய்மை நாயோடும் உடனே உண்பெண் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டுமென்று அதனை அடைந்தேன்
அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. அதாவது வாயு தேவனது பெரிய குமாரனான அனுமான் மிருக இனத்தில் பிறந்தவன் என்றும் துஷ்டத்தனம் கொண்ட குரங்கு என்றும் மனித சாதி அல்ல என்று பெரிதுபடுத்தாமல் அனுமனிடம் ஆசையும் அன்பும் கடலை விட பெருக இவன் செய்த உதவிகளுக்கு கைமாறே கிடையாது என்று மகிழ்ச்சியுடன் குற்றமற்ற உண்மையான பேச்சுக்களை கொண்ட உன்னோடு நான் உண்பேன் என சிலாகித்து உண்ட உனது உயர்ந்த பண்பாடு எளியவனான என்னோடும் ஏற்பட வேண்டுமென்று அழகுள்ள தோட்டங்களை சூழ்ந்த திருவரங்கத்து பெருமானே உனது திருவடிகளை சரணடைகிறேன் என்று சொல்கிறார். திருமங்கை ஆழ்வார் சொன்னது போலவே அரங்கனும் ஆழ்வாரை அணைத்து மகிழ்ந்தான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? தன்னுடைய அடியார்கள் எந்த குலத்தவர்களாக இருந்தாலும், சமுதாயத்தில் எந்த நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும், எத்தகைய இயல்புடையவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் எந்த ஏற்றத்தாழ்வும் பாராமல் தன்னோடு அணைத்து கொண்டு அருள்வார் திருமால் என்று நமக்கு புரிகிறது தானே. விஸ்வம் என்றால் அனைவரையும் என்று பொருள். யோனி என்றால் அணைத்து கொள்வது என்று பொருள். இப்படி எல்லா அடியார்களையும் தன்னுடன் அணைத்து கொள்வதால் திருமால் விஸ்வயோனி என்று அழைக்கப்படுகிறார். இந்த 118வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் திருமால் நமக்கு எப்போதும் துணையாக இருந்து காத்தருள்வார். அடுத்தது நாமம் 119. ஓம் சுஷிஸ்ரவசே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.